பேசிக்கா உராய்வு அப்படின்ற ஒரு விஷயம் எதுக்கு சார் வருது அப்படின்னா, இப்போ பேசிக்கா ஒரு கான்செப்ட் வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்றீங்க, ஒரு வளவளப்பான ஒரு சுவரோ இல்லை ஒரு அறையோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நீங்க என்ன பண்றீங்க, ஸ்பீடா போய்க்கிருக்கீங்க. ஓகே, அது என்ன பண்றீங்க, வளவளப்பு தன்மை வந்து அதிகமா இருக்கு அப்படின்றப்ப உங்களுடைய ஃபோர்ஸ் வந்து ஒரு அளவுக்கு இருக்கும், உங்களுடைய ஒரு ஃபோர்ஸ் அளவு இருக்கும். ஓகேவா, அதே இது நீங்க இப்போ சொரசொரப்பான ஒரு பகுதியில் போறீங்க, சொரசொரப்பான ஒரு பகுதியில் போறீங்க, அப்போ வளவளப்பான பகுதியில் போன ஃபோர்ஸை விட அங்கே என்ன இருக்கும், கம்மியாக இருக்கும். அதற்கு என்ன சார் காரணம்னா, கீழே உங்களுடைய அந்த டச்சிங் ஃபுட் லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படும். சார் ஃப்ரிக்ஷன்னா என்ன சார் அப்படின்னா உராய்வு அப்படின்ற தமிழில் சொல்லுவாங்க. ஓகேவா, அதுதான் இங்கே இருக்கக்கூடிய உராய்வு விசை. ஓகேவா, இல்லைன்னா அப்போஸ் த மோஷன். நீங்கள் சொன்ன மாதிரி என்ன இருக்கும், அப்போஸ் த மோஷன். மோஷனை வந்து அப்போஸ் பண்ணணும், நிறுத்தணும். ஓகேவா, நம்ம ஸ்பீடாக போனோம், இப்போ பைக்கில் ஸ்பீடாக போய்க்கிருக்கோம். ஓகேவா, நம்ம பிரேக் போட்டு அந்த இப்போ பிரேக் போட்டு இருக்கும். ஓகேவா, பிரேக் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், முதல்ல ஸ்லோவா இருக்கும். அதெல்லாம் பிரேக்கிங் சிஸ்டம்ல வந்தாலும் என்ன பண்ணிரும், கீழே உராய்வுனால தான் இந்த டயரே நிக்குது. பேசிக்கா உராய்வுனால தான் என்ன பண்ணுது, டயரே நிக்குது அப்படின்ற கான்செப்ட் தான் முக்கியமானது. ஓகே, எல்லா விஷயத்துலயும் உராய்வு இருக்கு. ஓகேவா, இப்போ நீங்க இப்படி தேய்த்தாலும் என்ன இருக்கு, அங்க ஒரு உராய்வு விசை இருக்கு. அதே நீங்க இங்க தேய்த்தாலும் என்ன இருக்கும், உராய்வு விசை இருக்கும். சார் எந்த மாதிரி சார் கொஸ்டின் வரும் அப்படின்னோம்னா, உராய்வு விசை வந்து எதுல அதிகமா இருக்கும், உராய்வு வந்து பேசிக்கா பளபளப்பான, இது வந்து ஆல்ரெடி டிஎன்பிசியில் குரூப் 4ல் ஆல்ரெடி கேட்டதான். ஓகேவா, பளபளப்பான ஒரு சர்ஃபேஸ்லையா, இல்லாட்டினா சொரசொரப்பான ஒரு சர்ஃபேஸ்லையா, இல்லாட்டினா எண்ணெய் பரப்பில் அதிகமாக இருக்கா, இல்லாட்டினா நீர் பரப்பில் அதிகமாக இருக்குமா, இப்படின்னு கேட்கலாம். எண்ணெய் பரப்பில் அதிகமாக இருக்குமா, இல்லைன்னா நீர் பரப்பில் அதிகமாக இருக்குமா. ஓகே தானேப்பா, இதுதான் பேசிக் கான்செப்ட். ஃப்ரிக்ஷன்னா என்னது, இதுதான் பேசிக் கான்செப்ட். ரைட், இப்போ பாருங்க, சொன்ன கான்செப்டே தான் அப்புறம் இருக்கும். இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட ஒன்றை தொடும் பொருட்கள் ஒன்றை சார்ந்து மற்றொன்று இயங்கும் போது அல்லது இயங்க முயற்சிக்கும் போது அவற்றுக்கிடையே என்ன இருக்கும், உராய்வு அல்லது உராய்வு விசை அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குப்பா. ஓகே தானே, புரியுதுல. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே ரைட், உராய்வு விசையானது எப்போதும் பொருளின் இயக்கத்திற்கு எதிர் திசையில் செயல்படும். நான் சொன்னேன்னா, ஓகே, உராய்வு விசை ஃப்ரிக்ஷன் என்னது, அப்போஸ் த மோஷன். மோஷன் இப்போ ஒரு விஷயம் நடந்துக்கிறதுனா அதை அப்போஸ் பண்ணணும், பண்ணாதான் அது என்னது, உராய்வு அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல வரும். ரைட்டா, ரைட். இப்போ பாருங்க, உராய்வு பின்வரும் விளைவுகளை ஏற்படுத்தியது. ஓகேவா, உராய்வு வந்து என்னன்னா, அதோடைய பண்புகள் என்னன்னா, உராய்வு வந்து இயக்கத்தை எதிர்க்கிறது. கண்டிப்பா எஸ். ஓகேவா, ஒரு சீரான இயக்கமா இருந்தாலும் சரி, ஒரு சீரற்ற இயக்கமா இருந்தாலும் சரி, அது எது சார் அது எதிர்க்கும் அப்படின்னோம்னா அப்போஸ் த மோஷன், பேசிக்கா ஃப்ரிக்ஷன் தான், உராய்வு தான். ரைட், உராய்வு தேய்மானத்திற்கு காரணமாக இருக்கிறது. ஆமா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க டயரே எடுத்துக்கோங்க. ஓகேவா, நம்ம பைக் டயராக இருந்தாலும் சரி, கார் டயராக இருந்தாலும் சரி, ஓகேவா, அதிகமான உராய்வுகள் ஏற்படுறதுனால அதனுடைய தேய்மானம் எப்படி இருக்கு, அதிகமாக இருக்கு. ஓகே, அதிகமான தேய்மானத்திற்கு காரணம் அதிக யூசஸ். ஓகேவா, ஹெவி யூசஸ் தான் காரணம். ரைட், உராய்வு வெப்பத்தை உருவாக்குகிறது. எக்ஸாம்பிளுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய கையை எப்படி தேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா, வார்ம் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அப்படி நம்ம கையை தேய்ச்சி நம்ம கண்ணத்தில் வைப்போம் இல்லையா. ஸோ அங்கே என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, உராய்வு விசை தான் ஏற்படுது. ஓகே தானப்பா, இதுதான் ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய உராய்வு விசைப்பா. ரைட், நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க பாருங்க. ஓகே ரைட், உராய்வுடைய வகைகள் என்ன அப்படின்றாங்க. நிலை உராய்வு. ஓகேவா, நிலை உராய்வு பேசிக்கா என்னன்னு பாருங்க, ஓய்வு நிலையில் இருக்கும் பொருட்களின் காணப்படும் உராய்வு நிலை உராய்வு, அதாவது நிலை உராய்வு அப்படின்னு சொல்றாங்க. ஓய்வு நிலையில இருக்கு, நிலைமத்தில் இருக்கு, ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, ஜீரோல இருக்கு. ஓகே, ஜீரோல இருக்கும்போது அதோடைய உராய்வு எப்படி சொல்றாங்கன்னா நிலை உராய்வு அப்படின்றாங்க. அப்ப இயக்கத்துல இருந்தா இயக்க உராய்வு, அதை தான் சொல்ல வராங்க பாருங்க. பொருட்கள் இயக்கத்தில் இருக்கும்போது செயல்படும் உராய்வு வந்து இயக்க உராய்வு அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா, ரைட். இயக்க உராய்வானது நழுவு உராய்வு மற்றும் உருளும் உராய்வு என மேலும் இரு பிரிவுகளாக வகைப்படுத்தப்படுகிறது. எப்படி சொல்றாங்க, உராய்வு வந்து நழுவு உராய்வுனும், ஓகே, என்ன சொல்றாங்க, உருளும் உராய்வுன்னு சொல்றாங்க.